மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. நம்ம ஆடி மாதத்துடைய சிறப்புகளை ஒவ்வொரு விஷயமா நம்ம பதிவு போட்டுக்கிட்டே வந்துட்ருக்கோம். ஏன்னா ஆடி மாதம்ங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷ காலங்கள். அதனால் அந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த மாதிரியான நம்ம விரதங்கள் இருக்கலாம், என்ன செய்யலாம், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயமா பதிவு போடுறோம். அதன்படி பார்த்திங்கன்னா ஆடி மாதமே பால் அபிஷேகம் விசேஷமான விஷயம். இப்போ ஆடி மாதத்தில் பால், நீங்கள் யாராவது அம்மனுக்கு பால் கொடுத்தல், பால் அபிஷேகம் பண்ணுறது, பால் சாதம் கொடுக்கறது, நீங்கள் வாழைப்பழம் அப்படி கலந்து சாதம் கொடுக்கறது, இது எல்லாமே அம்மனுக்கு ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. வட மாநிலத்தவர்கள் சாவித்திரி விரதம் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. சாவித்திரி விரதம். இந்த சாவித்திரி விரதம் தன்னை நல்ல மங்களமாக காட்டிக்கொள்வது, தீர்க்க சுமங்கலியாக இருக்க செய்வது, இதற்காக சாவித்திரி விரதம் இருப்பாங்க. இது எல்லாமே ஆடி மாதத்துடைய சிறப்பான விஷயங்கள். இந்த சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா திருவோண விரதம்னு ஒன்று இருக்கும். திருவோண விரதங்கிறது பெண்களை பலப்படுத்துறது, தாய்மைக்கு ரொம்ப பலமாக இருக்கிறது, ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம். சரி, இப்போது அதில் ஆடி கிருத்திகை நம்ம எத்தனையோ சொல்லியிருக்கோம். ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகையில் என்னெல்லாம் நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இந்த ஆடி கிருத்திகை ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உங்களுக்கு இருக்குது. இந்த செவ்வாய் தோஷம் நம்மளுக்கு பலம் இல்லை அப்படின்னா ஆடி கிருத்திகையில் நீங்கள் நல்லா ப்ரே பண்ணி ஒரு முருகனுக்கு, ஏன்னா கார்த்திகை பெண்களை பலமாக்கக்கூடியதான் முருகப்பெருமான் அந்த பலத்தை காட்டக்கூடியது. கார்த்திகை பெண்களை வழிபட்டாலே முருகனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கார்த்திகையில் நீங்கள் 6 விளக்கு ஏற்றி நீங்கள் கார்த்திகை பெண்களுக்காக ஒரு தீபாரணை காட்டும்போது முருகனுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ இந்த ஆடி கிருத்திகையில் செவ்வாய் தோஷம், நில பிரச்சனைகள், கூட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டில் ஒரு நிலம் இருக்குது, அது என்னால் பிரிக்க முடியலங்கக்கூடிய பிரச்சனைகள், அடுத்தது தசா காலங்களுடைய பிரச்சனைகள், இது எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த தோஷங்கள் நம்மளுக்கு கலஸ்தர தோஷம், சூரிய தோஷம், மாந்தி தோஷம், பாலரிஷ்ட தோஷம், இந்த மாதிரி தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பும் ஆடி கிருத்திகையில் நம்ம வழிபட்டால் அந்த தோஷங்கள் நம்மளுக்கு விலகும். அடுத்ததாக ஏகாதசி. இந்த ஏகாதசி ஆடியில் வரக்கூடிய ஏகாதசி நம்ம அனைத்தையும் எதிர்பார்த்துட்ருப்போம். நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியது ஏகாதசி. அப்போ அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியும் நம்மளுக்கு நல்ல சிறப்பான ஒரு விஷயம். அந்த ஏகாதசியில் வெளி வாசலில் நீங்கள் கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு 3 கலராவது பூக்கள் வைத்து அந்த பூக்களை சுற்றி இந்த கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு கிறிஸ்டல் கல்லுப்பை நீங்கள் சுற்றிய போட்டு அதுக்கு நடுவில் ஒரு தீபம் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருஷ்டியும் போயிடும், உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்துடும், உங்களுக்கு யோகங்களே வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏகாதசியில் இருக்குது. அடுத்ததாக நம்ம ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம். பிரதோஷம் நீங்கள் சொல்லவே வேண்டாம், சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் போகிறது ரொம்ப விசேஷம். இல்லை என்னால் போக முடியல அப்படின்னா சிவனை நினைத்து ஒரு பிள்ளையார் பிடிக்கணும். எப்போவுமே எந்த விஷயம், எந்த அம்மன் இல்லை கடவுள் எதை நினச்சி நீங்கள் ஒரு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிக்கிறீங்களோ அதுவே அந்த கடவுளாக நம்ம பாவிச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணால் போதும். அப்படி இந்த பிரதோஷமும் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அப்போ இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு நீங்கள் சிவன் ஆலயத்துக்கு போகும்போது உங்களுடைய 5 புலன்கள்னு சொல்லுவாங்க, பஞ்சபூத சக்தி. இந்த பஞ்சபூத சக்தி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போனாவே கிடைக்கும். ஒவ்வொரு கோயிலில் நீர்லிங்கம், ஆகாய லிங்கம், நெருப்பு லிங்கம், இந்த மாதிரி பஞ்சசக்தி பூதங்கள் அங்கே இருக்கு இல்லையா. அப்போ அங்கே போகும்போது அந்த பிரதோஷத்தன்னைக்கு நந்தி வழிபாடு, ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு தான் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய உலகத்தில்
பிரபஞ்சத்தில் நடந்திருக்கு. சிவனுடைய ஒவ்வொரு அருளும் ஒவ்வொரு கிரகங்களுக்கோ இல்லை அம்பிகைக்கு ஒவ்வொரு பகவானுக்கு அருள் புரிந்தது. நம்மளுடைய புராணங்கள் ரீதியாக நிறைய விஷயங்கள் அந்த பிரதோஷத்தில் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அதனுடைய வழிபாடு நீங்கள் ரொம்ப சிறப்பான விஷயம். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விளக்கு, எப்பவுமே விளக்கில் இல்லாத தீப ஒளியில் இல்லாத அருள் எங்கேயுமே கிடையாது. அதை வெறுமனே வைக்காம ஒன்றா வெத்தலை, இல்லாட்டி அரச மரையில், இல்லாட்டி ஒரு ஆலமரையில், இல்லாட்டி வில்வ இலை, இந்த மாதிரி ஒரு இலையில வச்சு நீங்கள் வழிபடும் போது உங்கள் வீட்டுக்கு நிறைய அம்சங்களே கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் தவறு செய்திருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தவறு செய்திருந்தாலும் இந்த பிரதோஷ வழிபாடும் இந்த திதி வழிபாடும் இல்லை ஒவ்வொரு மாதத்தும் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதத்தின் சிறப்புகளை நம்ம சரியான முறையில் கடைபிடிச்சாவே நம்மளுடைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அடுத்தபடியாக இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம்னா ஆடி அமாவாசை. 24ஆம் தேதி வருது ஆடி அமாவாசை. என்ன அப்படின்னா, முன்னோர்களை வரவழைக்கும் முறை, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அப்போது எனக்கு திதி தெரியலை, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு திதி தெரியலை, அவங்க இறந்த நாள் தெரியல, இறந்த கிழமை தெரியல, டைம் தெரியல, இப்படி தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. எது தெரியலைனாலும் பரவாயில்லை, முன்னோர்களை வழிபடுறதுக்கு நம்ம முன்னோர்களே வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுடைய யார் இறந்துருக்காங்களோ அவங்கள வழிபட தெரியாதவர்கள் கண்டிப்பாக ஆடி அமாவாசைக்கு பொதுவாக அவங்கள எல்லாத்தையும் நினைத்து ஒரு படையல் போட்டு நீங்கள் வழிபடுவது மிக மிக விசேஷம். ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசைக்கு அப்புறம் ஆடி பெருக்கு. அப்போ இந்த ஆடி அமாவாசையில் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வம்சம் பெருகிட்டு போகும். அப்படிங்கிறதுக்காக தான் வரிசையாக ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களை பலப்படுத்த வேணும், அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணும். பெருநாள், பெருகி வரக்கூடிய நாளாக அதை நீங்கள் கருத வேண்டும். அப்போ அந்த நாளில் எந்த திதி நேரம் காலம் தெரியலனாலும் பரவாயில்லை, வீட்டில் நம்ம அவர்களை நினைத்து, அவரோட ஃபோட்டோலாம் எதுவுமே வேண்டாம், அவங்கள நினச்சி நீங்கள் ஒரு அறுசுவை என்ன வேணுமோ அந்த அறுசுவை போட்டு அவங்களுக்கு நீங்கள் வழிபடும் போது அவங்களுக்கு உண்டான ஒரு செய்கை அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நம்மளுக்கு உண்டான ஒரு பிராப்தம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்பவுமே எந்த காலத்துலேயுமே முன்னோர்களை வழிபடாமல் இருக்கக்கூடாது. அது செய்யாத ஒரு குடும்பத்துக்கு தளர்ச்சி, என்ன அப்படின்னா ரொம்ப வீழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ வழியாக அவங்க ஒருத்தர் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அவர் பயங்கர செல்வந்தர், நீங்கள் அவங்க வீட்டில் போய் பாருங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வரிசையாக ஃபோட்டோஸ் இருக்கும். அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டனார் மூப்பனார் இப்படி வம்சாவளியான ஒரு ஃபோட்டோக்களை தான் அவங்க வச்சுருப்பாங்க முதல்ல. அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம எந்த விஷயத்திலும் குறைவில்லாத வாழ்க்கையும் நிறைவான செல்வத்தையும் நிறைவான ஒரு அமைப்பையும் நம்ம பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தபடியாக வாஸ்து நாள். எல்லா மாதத்துலேயும் வாஸ்து வரும் இல்லையா? நம்மளுக்கு சில மாதங்களை வாஸ்து கொடுத்துருக்காங்க. அதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள். இந்த நாளில் நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, காலங்களே கை கூடி வரலை அப்படின்னா இந்த வாஸ்து நாளில் நீங்கள் வீடு கட்டுற யோகமே இல்லை. ஏன்னா வீடு கட்டும் போது தானே வாஸ்து போடுவாங்க. அப்படி இல்லாமல் வெறும் நிலமாக இருக்குது, அந்த இடத்துல எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் வீடு கட்ட முடியலன்னு சொல்கிறவங்க இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு அந்த நிலத்தில் போய் ஒரு விளக்கு பற்ற வச்சு 5 கலர் பூக்கள் வச்சு 1 டம்ளர் தண்ணி வச்சு அந்த விளக்கில் ஒரு பூஜை பண்ணிட்டு உங்களை நீங்கள் நினச்சி உட்கார்ந்து இந்த இடம் எனக்கு புண்ணிய பூமியாக மாற வேண்டும், இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும், இந்த வாஸ்து குறைபாடுகள் நீங்கி நான் புதிய வீடு கட்ட வேண்டும்னு நினச்சி அந்த மலர்களால் ஒரு பிள்ளையார் பிடிச்சு அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்களே உங்களை மனசில் நினச்சி அந்த பிள்ளையாருக்கு அந்த 5 வகையான கலர் பூக்கள் போடுங்க. அது போட்டதுக்கு அப்புறமா வந்துடுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளையாரை அந்த தண்ணியால் கரைச்சி அந்த விளக்கு சுற்றி
தெளித்து விட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூட வந்துடலாம். அப்போ அது என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா, நம்ம பூமி பூஜை போட்ட மாதிரி நம்மளுக்கு உடனடியாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பண்ணி கொடுக்கும். அதே வீட்டில் நீங்கள் வாஸ்து அந்த ஆடி வாஸ்து அன்றைக்கி என்ன பண்ணுங்க அப்படின்னா, குபேர மூலையில் போய் உட்கார்ந்து ஒரு விளக்கு, கண்டிப்பாக குபேர மூலையில் வாஸ்து நாளில் போய் உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 5 நிமிடம் ஒரு 5 நிமிடம் வாஸ்து பகவானை நினைத்து ஒரு விளக்கு பற்ற வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த விளக்கின் வெளிச்சங்கள் உங்களோட முகம் மேல் படும்படி வாஸ்து பகவானை நினைத்து, இந்த வீட்டில் எந்த வாஸ்து குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய் பகவானே. நவ கிரகங்களுடைய அனுகிரகங்கள் நல்ல விதமாக இங்கே இருக்க வேண்டும். 8 திக்கிலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கொடுக்க வேண்டும். எந்த இடத்துல குறைபாடாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் எனக்கு மாற்றி கொடுக்க வேண்டும். இப்படி பொது வீடு, உங்களுடைய சொந்த வீடு, எந்த வீடாக இருந்தாலும் நீங்கள் அங்கே உட்காந்து பண்ணும்போது எப்பேற்பட்ட வாஸ்து குறைபாடும் இந்த ஆடி மாதத்தில் வேண்டுனா உங்களுக்கு, ஏன்னா அந்த முன்னோர்களுடைய ஒரு பலம் நம்மளுக்கு எதுலேயுமே கிடைக்காது. அப்போ அதோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த நாள் இருக்கிற தண்ணி பக்கத்தில் தண்ணி, பூவு, ஒரு பிள்ளையார் பிடிச்சி வழிபடுறீங்களே, இங்கேயும் அதே மாதிரி வழிபட்டு ஒரு அடுத்த நாள் காலையில் அந்த இடத்துல அதால் ஒரு தெளித்து விட்டு வந்துடுங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வாஸ்து உங்களுக்கு சரியாக மாறிடும். ஒரு யோகங்களை உண்டு பண்ணி கொடுத்துரும். அந்த வீடு சுபிக்ஷம் பெறும். எந்த கண் திருஷ்டியும் அந்த வீட்டுக்குள்ளே விழாமல் நம்ம செய்கிற ப்ரேயர் வாஸ்து பகவான் அப்படியே பார்த்துக்குவார். நம்மளே ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம இதைய பாதுகாக்கணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, நிச்சயம் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. இது ஜூலை 29ஆம் தேதி வருது. இது ரொம்ப பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு தோஷங்கள், என்ன தோஷங்கள்? நாகதோஷம், பாலாரிஷ்ட தோஷம், கலஸ்திர தோஷங்கள்னு இருக்கு இல்லையா, இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது கருட நாக பஞ்சமி அப்படிங்கிறது அண்ணன் தம்பி, கருடனும் நாகமும் அண்ணன் தம்பி, வேறு வேறு தாய் வயிற்றில் பிறந்து ஒரே தகப்பனை பெற்றவர்கள். ஓகே, அப்போ இவங்களுடைய அம்சம் ஒரு சின்ன வேறுபாடு என்ன அப்படின்னா, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிறதுல தான் அங்கே இருக்குது. அப்போ பஞ்சமெல்லாம் பறந்து போகும், உங்களுடைய கஷ்டங்கள்லாம் பறந்து போகும், தோஷங்களும் பறந்து போகும். அப்போ இந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது பக்கத்தில் சின்ன ஏதாவது ஒரு நாகர் சிலை இருக்கும். கோயிலில் நாகர் சிலைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த நாகர் சிலைக்கு உங்களால் முடிஞ்ச திருமஞ்சனம் வாங்கி கொடுங்க. ஒரு சின்ன சாமி கும்பிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்க, அவ்வளோதான். இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமையட்டும். ஏன்னா இது பர்டிகுலராக ஏன் இப்படி விசேஷங்களை வச்சுருக்காங்கன்னா, இந்தந்த நாளுக்கு போயிட்டு அதைப்படி செஞ்சுட்டு வரும்போது என்ன நடந்துரும்னு நினைக்காதீங்க. அது பாட்டுக்கு அதோடைய வேலை நடக்கும், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அப்போ இதோடைய விசேஷம் ஆட்டோமேட்டிக்காக அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ சுவிட்சு போடுறோம், அது கரண்ட்டு எங்கெங்கே கொடுக்கணுமோ அது கொடுத்துருது. என்னென்ன லைட் போடுறோமோ அது எரிஞ்சிருது. நம்ம போய் எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற கடமைகள் தவறாதீங்க, அது பாட்டுக்கு அதோடைய வேலையை செய்யும். அப்போ இந்த கருட நாக பஞ்சமிக்கு ஆடி மாதத்தோடைய விசேஷம் என்னென்னா, நாகருடைய படம் எடுத்து தான் அம்மனே இருப்பார் இல்லையா. 5 தலை நாகம், ஒற்றைப்படை நாகத்துடைய ஒரு அம்சத்தில் தான் அம்மனே இருப்பாங்க. அப்போ காவல் தெய்வம்னா நாகம்தான், காவல் தெய்வம்னா நாகம். அப்போ இந்த நாகத்தை வழிபடும் போது சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். அதில் என்னென்ன தோஷங்கள்னு எத்தனை வகையான தோஷங்கள், பூமி தோஷம், நாகதோஷம், எத்தனை வகையான உங்களுடைய குடும்பத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும். ஏதாவது சாபங்கள், மெயின் தோஷங்கள் நிவர்த்தியாகும். அடுத்து சாபங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். சாப விமோசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பஞ்சமியில், அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியில் நீங்கள் சாப விமோசனம் பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு முன்னோர்கள் வழிவகுத்து வச்சுருக்காங்க. அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். அடுத்தபடியாக சஷ்டி. இந்த சஷ்டியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சஷ்டிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். இந்த சஷ்டியில் ஒரு 2 லிட்டர்
இல்லை 5 லிட்டர் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பால் வாங்கி முருகப்பெருமானுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுங்க. நினச்சது நடக்கும். உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாமே நடந்தது. அப்போ சஷ்டியில், அது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக நீங்கள் பால் அபிஷேகம் கொடுக்கணும். அது உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு விசேஷமான. அப்போது பாலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பயங்கர செல்வந்தனாக இருக்கான், அவனுக்கு மட்டும் நிறையா செல்வங்கள் இருக்குது அப்படின்னா பாலாறு செல்வம் வேணும். ஒரு மனிதனுக்கு பாலாறு செல்வம் வேணும். அப்போ முருகப்பெருமானுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணணும். அதே நாள் நீங்கள் வீட்டில் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து உங்கள் குளிக்கிற தண்ணியில் நீங்கள் போட்டு உங்கள் உடல் முழுவதும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பாலாறு செல்வம் உங்களுக்கு வந்து ஏறும். உண்மையாகவே பாலாறு செல்வம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா இந்த பால் என்பது சகல தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி, ஏன்னா காமதேனுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடியது. காமதேனு யார்? ஒரு எல்லா தெய்வங்களையும், சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், நம்மளுடைய முப்பெரும் தேவிகள் அம்சங்கள் அனைத்தும், சிவனிலிருந்து பிரம்மா விஷ்ணு படைக்கும் காக்கும் அழிக்கும் தெய்வங்கள் அனைத்துமே உள்ளடங்கிய ஒரு பசு. அப்போ இந்த காமதேனு எங்கேயுமே போக வேண்டாங்க. நீங்கள் தனித்தனியாகவே கோயிலுக்கு போக வேண்டாம். காமதேனுவை நீங்கள் வழிபட்டாவே உங்களுக்கு சகல விதமான தெய்வங்கள் அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோ பூஜை, கோ தானம், கோ சாலை அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதே அது ஒன்று காரணத்துக்காக தான். அப்போது காமதேனு வயிற்றிலிருந்து பிறந்தவர் தான் சித்திரகுப்தர். அப்போது இந்த சித்திரகுப்தருக்கு எவ்வளோ பலம் இருக்குது, ஒருவரோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால இந்த சஷ்டியில் நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களுடைய குளிக்கும் தண்ணியிலையும் கொஞ்சம் பால் ஊற்றி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா விசேஷமே விசேஷம். நீங்கள் இதை மாதந்தோறும் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் செஞ்சுக்கிறது உங்களே செல்வந்தனாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது நம்ம அஷ்டமி. அஷ்டமி வந்து எல்லாமே தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இப்படி இருக்குது. இப்போது அஷ்டமி அப்படின்னா எங்கே போவாங்க? பைரவர்கிட்ட போவாங்க இல்லையா. அப்போது பைரவர் அந்த அஷ்டமி திதியில் ரொம்ப பலமாக இருப்பார். அப்போது இந்த அஷ்டமி திதியில் பைரவரை பிடிச்சிக்கிட்டா அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அஷ்டமி திதியில் போகும். அப்போது நம்ம சொர்ண ஆகாஷன பைரவரை போய் பார்க்குறோம், இல்லை யோக பைரவரை பார்க்குறோம், இல்லை கால பைரவரை பார்க்குறோம். இப்படி பைரவர் எந்தெந்த விதமாக நம்மளுக்கு காட்சியளிக்கிறாரோ அந்த விதத்தில் அதோடைய அனுகிரகம் நம்மளை வந்தடையும். அப்போது பைரவரை பார்க்கறது அஷ்டமியில் ரொம்ப விசேஷம். அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமியை நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ திதிக்கு ஒரு வலிமை இருக்குது, அதுக்குண்டான ப்ரேயர் பண்ணிடும். ஆனால் நம்ம வீட்டில் போக முடியாதவங்க, கோயிலுக்கு போக முடியல, வீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது வீட்டில் பைரவரை நினைத்து, பைரவர் என்ன நம்மளை காலத்தை மாற்றி அமைக்கக்கூடியவர். அப்போது பைரவரை நினைத்து சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். பைரவரை நினைத்து சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். காலையில் வெறும் 1 டம்ளர் தண்ணியில் அருகம்புல் போட்டு சூரிய பகவானை நினைத்து பைரவரை நினைத்து உங்களுடைய மனசார அதை ப்ரே பண்ணி கொஞ்ச நேரம் கடவுள்கிட்ட வச்சு அந்த தண்ணீர் சுத்தமான நீராக கருதி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீர்ந்துடும். அப்போ அஷ்டமியில் ஒரு விஷயம் செஞ்சால் நம்ம நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். அதுக்காக தான் அஷ்டமிக்கு அப்புறம் வந்து நவமி, நவமிக்கு அப்புறம் தசமி. தசமினா ஆங்கார ஒரு தெய்வம். தசமி ஒரு பத்ரகாளி, ஒரு அம்மன் உருவமெல்லாம் தசமியில். அப்போ இந்த தசமி என்ன அப்படின்னா ஒவ்வொருடைய வீட்லேயும் பெண்ணுக்கு பலம் இருக்கணும் அப்படிங்கிற உரிக்கக்கூடிய நாள். அப்போ இந்த அஷ்டமியில் செய்யக்கூடிய விஷயம் அடுத்தடுத்து நம்மளுக்கு நல்ல காரியங்கள் இருக்கும். அஷ்டமியில் ஒருத்தரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. புரியுதுங்களா? பிரபஞ்ச சக்தியில் அந்த அஷ்டமிங்கிறது கொஞ்சம் ஒரு சோர்வுத்தன்மை கொடுக்கக்கூடியது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ அதனால இந்த தண்ணியை குடிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி, உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவ் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஓகே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தபடியாக ஆடி பெருக்கு.
அதே என்ன சொல்கிறாங்க, ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கில் செல்வம் பெருகணும், வளம் பெருகணும், தொழில் பெருகணும், ஆயுள் பெருகணும், ஆரோக்கியம் பெருகணும், 16 செல்வங்களும் பெருக வேண்டும். ஆடிப்பெருக்கில் என்னென்ன 16 செல்வங்களையும் நீங்கள் பெற்று அதை ஒரு பெருக பெருக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆடிப்பெருக்கு. அப்போ ஆடி மாதத்தில் எத்தனை விசேஷங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த அனைத்தும் அந்த மாதத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு விசேஷக்கும் நம்ம விரதம் இருக்கணும், கடைப்பிடிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். அப்படி நம்மளுக்கு வழிமுறைப்படுத்தி நம்மளை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பே வந்து அந்த மாதத்தில் கொடுத்துருக்காங்க. உன் சிந்தனைகள் எவ்வளோ நாளுக்கும் உன் சிந்தனை எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டீங்க. ஆனால் இந்த சிந்தனை ஒரே சிந்தனையாக இருந்து தெய்வத்தை மட்டுமே வழிபடணுங்கிறதுக்காக தான் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அதில் ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கில் நிறைய செல்வங்கள் சேர வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் உப்பு, புளி, பருப்பு, சர்க்கரை, அரிசியெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டம்ளரில் எடுத்து வச்சு அதையே உங்களுடைய சாமி ரூமில் வைக்கணும். நீங்கள் சமையலறையில் இல்லாமல் சாமி ரூமில் வச்சு பஞ்சபூத சக்தியை 5 வகையான வச்சுக்கோங்க. வச்சுட்டு நடுவில் தண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் என்றைக்கும் செல்வங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நகைகள் இருக்கும் இல்லையா, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நகைகள், அந்த நகையை எடுத்து உப்புக்கள் போட்டு கொஞ்சம் கழுவிக்கோங்க. அப்போது அந்த நகைக்குன்னு ஒரு தோஷம் இருக்குது, நகை தோஷம்னு இருக்குது. எப்படின்னா, நம்ம நகைகள் நம்ம எவ்வளோ வச்சுருந்தாலும் நம்ம கழுத்தில் போட்டு அழகு பார்க்க முடியாது. எப்போவுமே அடமானத்தில் இருக்கும். இல்லை அது போடக்கூடிய ஒரு நல்ல காரியத்துக்கே நம்ம போக மாட்டோம். இல்லை வெறுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பெண்களே. இதில் வந்து நகை தோஷம், எல்லா தோஷமும் கேள்விப்பட்டிருக்கீங்க. நகை தோஷம் அப்படிங்கிறது நகையை போட்டு அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பு. இருந்தும் நம்ம அனுபவிக்க முடியாது. இல்லாமல் இருக்கிறது வேறு இல்லவே இல்லைங்கிறது அது விதமான தோஷம். இருந்து அனுபவிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை இல்லையா. அப்போ அந்த நகையை எடுத்து இந்த நாள் அப்படிங்கிற நீங்கள் இந்த நாளில் உப்புக்கள் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அலசிட்டு, அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போட்டு அலசி ஒரு வெள்ளை துணியில் நல்லா தொடச்சி ஒத்தி எடுத்துக்கிட்டு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து நகைகளையும் உங்கள் சாமி ரூமில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த விக்கிரகங்களுக்கு கொஞ்சம் நேரம் போடுங்க. போட்டு அந்த நகையை எடுத்து அப்படியே அந்த துணியில் கட்டி நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த யோகத்தை உங்களுக்கு கொடுத்துடும். அப்போ நகை தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அதுக்கடுத்தது உங்களுக்கு உடம்புல அது போடக்கூடிய பிராப்தம் உண்டு பண்ணிடும். அடமானத்துக்கு போகாது. அடமானம் போனாலும் உங்களுக்கு மீட்கக்கூடிய அமைப்பு சீக்கிரம் வந்து சேரும். இந்த முறையில் இந்த ஆடி மாதத்தில் இந்த வழிபறை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போது நம்மளுடைய இந்த தோஷம் நிவர்த்தி ஆனோன்னு என்னாகும், ஒவ்வொரு விஷயங்களும் பெருகிட்டு வரும். அப்போ இந்த ஆடி பெருக்கில் குளம், குட்டை, ஆறு எல்லா இடத்துலையும் வந்து தண்ணீர் பெருகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. தண்ணீர் அப்படியே வந்து உப்புதல்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வந்து உப்புதல். அப்போ ஒரு விஷயம் மேலோங்கி வர்றது. அப்போ மேலோங்கி வந்தாவே என்ன அர்த்தம், நிறைஞ்சு மேலோங்கி வர்றது. அப்போ செல்வங்கள் நிறைந்திருக்கும், குடும்ப சந்தோஷம் நிறைந்திருக்கும், நல்ல விதமான ஒற்றுமைகள் நிறைந்திருக்கும். இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. நார்மலாக நம்ம ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். எத்தனை விஷயங்கள் அதில் இருக்குது. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய எல்லா தோஷங்கள்லேருந்து இதிலேருந்து நிவர்த்தி பெற்றுக்கலாம். ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதத்தின் சிறப்பாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதத்தின் சிறப்பாக இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.